புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மனுஷபத்திரன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் கட்சிக்கு 25 இடங்கள், தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 25 இடங்கள் அப்படின்னு கொடுக்கறதுக்கான ஒரு முடிவில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அந்த முடிவால் காங்கிரஸ் அதிர்ச்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த முடிவு ராகுல் காந்திக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. அதனால அவர் தனியாக போட்டியிட முடிவு செய்தாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு செய்தி எல்லா நாளிதழ்கள்லையும் வருது. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல தனித்து போட்டியிட காங்கிரஸ் விரும்பும் அப்படின்ற செய்தி அல்லது ராகுல் அப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிற செய்தியை என்னால் நம்ப முடியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவங்க அதை ஆரம்பத்திலேயே செஞ்சுருப்பாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியோடு தாங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவினால தான் திமுகவோட ஒரு கூட்டணி உறவை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது செய்தி நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்படுவதாக இந்த யூகம் இன்றைக்கு வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு தகவலும் வெளியே வரல. அன்அஃபிஷியலாக சொல்லப்படக்கூடிய இந்த எண்ணிக்கைகள்லாம் எவ்வளோ தூரம் சரின்னு நமக்கு தெரியல. ஆனால் அப்படியே கொடுக்கப்படுவதாக சொல்லப்படக்கூடிய இந்த எண்ணிக்கையுமே கூட அவர்களுடைய ஒரு கள நிலவரத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய ஈகோவுக்கு திருப்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் விரும்புகிறாங்களே தவிர, உண்மையான கள நிலவரம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய இந்த எண்ணிக்கை 25 சீட்டோ இல்லை அவங்க விரும்பக்கூடிய ஒரு 60 சீட்டோ கூட பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் அந்த இடத்துல தமிழகத்தில் 67க்கு அப்புறம் காங்கிரஸ் தன்னுடைய வலுவை இழந்து பெரும்பாலும் பெரிய கட்சிகளுடைய ஒரு துணை கட்சியாகவோ அவருடைய தோளில் சுமக்கப்பட்டோ தான் அவர்கள் தொடர்ந்து இந்த தமிழகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களால் ஒரு மேஜரா இப்ப நீங்க இவ்வளவு தினம் சீட் எதிர்பார்க்கறாங்கன்னா அந்த அளவுக்கு வலு அவங்களுக்கு இருக்கான்ற ஒரு கேள்வியை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்க சொல்றதுல எனக்கு வரக்கூடிய சந்தேகம், உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு 30% வாக்குகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு 5% வாக்குகள் இருந்ததுன்னா 1/6 ஆஃப் தி டோட்டல் சீட்ஸ் ஆவது அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்காதா? இல்லை, அப்படி இல்லைங்க. இதில் யார் மேஜராக எலெக்ஷனை புல் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இதில் மேஜராக புல் பண்ணக்கூடியது 2 பெரிய கட்சிகள் தான். அப்போது அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது முடிவு, அவர்களுடைய ஒரு எண்ணிக்கை என்ன செய்யணும், அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப் அவங்க தான். ஸோ அவங்க தான் ஒரு கூட்டணியை வலுவாக நடத்தி கொண்டு அவர்களுடைய கருணையில் தான் அவர்களுடைய கருணை இல்லை, அவருடைய வழிகாட்டுதல் தான் எப்பவுமே நடைபெறும், வேற வழி இல்லை. ஏன்னா தங்களுக்கு எந்தெந்த பகுதிகளில் இவர்கள் தேவைப்படுகிறார்களோ அப்படித்தான் பெரிய கட்சிகள் இந்த சிறிய கட்சிகளை தங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொள்கின்றனவே அன்றி நீங்கள் இவர்களுடைய தேவைகள் அத்தனைக்கும் அதாவது இது என்னன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அவங்களுடைய உண்மையான கள நிலவரத்துக்குமான வித்தியாசத்தை நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதை புரிஞ்சுப்பாங்க. அந்த புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த ஒரு ஏன்னா எலெக்ஷனுக்கு ஒரு நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறதுனால நீங்க அந்த ஒரு பார்கெனிங் தானே, நம்ம திருப்பி பேசி பார்க்குறோம் அப்படின்னு நம்ம கூடுதலா கேட்டு பார்ப்போம், திருப்பி குறைக்கிறாங்களே. ஆனா நிச்சயமா இந்த கூட்டணி விட்டு அவங்க வெளியே போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு தொடர்ச்சியா தோணுது. மனுஷ், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அவங்க 85 கேட்டாங்க, இவர் 15க்கு மேல கொடுக்கல, அதுக்கப்புறம் அவர் 60க்கு இறங்கி வந்தாரு, இவர் 25க்கு மேல வரல அப்படின்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணிக்கைகள் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே அதிகாரப்பூர்வமாக குலாம் நபி ஆசாதோ திமுக தலைவர் கருணாநிதியோ சொல்லலைன்னா நமக்கு தெரியாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை பழைய மாதிரி நடத்தவில்லை அப்படிங்கிற உணர்வு காங்கிரஸ்ல வெளிப்படுகிறது. இல்லை, இந்த விஷயத்தில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் தங்களுடைய பேட்டியிலோ அல்லது அறிக்கையிலோ வெளிப்படுத்தியிருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மிகவும் சுமூகமாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி அவர்கள்லாம் மிகவும் திருப்தியுடன் சொல்லி இருக்கிறார்கள். அவர் நாங்கள் 3 இடங்கள் கொடுக்கப்பட்ட இடத்தில் எங்களுக்கு 5 இடங்கள் கிடைத்திருக்கிறது என்கிற அளவிற்கெல்லாம் அவர்கள் ஒரு திருப்தியுடன் போயிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இப்போ நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது பெரிய கட்சிகள் கருணையுடன் கொடுக்கிற ஒரு இடத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீர்கள். நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், அதிகமான தொகுதிகள் எத்தனை எண்ணிக்கையை கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அதில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா என்பது முக்கியம். நீங்கள் வெற்றி வாய்ப்புடன் நீங்கள் ஒரு கூட்டணியில் உங்களுக்கு அதில் நீங்கள் ஒரு குறைவான தொகுதிகள் இருந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் வெற்றி பெறுவது என்பது வேறு, அல்லது ஒரு இயக்கம் தனியாக போட்டியிட்டு நீங்கள் அதனால் எல்லா இடத்திலும் தோல்வி அடைவது என்பது வேறு. அப்படி பார்க்கிற போது ஒரு கட்சி எப்படி பார்க்கும் என்றால், ஒரு பிரதான கட்சி ஒவ்வொரு அமைப்பிடக்கூடிய வெற்றி வாய்ப்புகளின் அடிப்படையில் தான் அவர்கள் இதை தீர்மானிப்பார்கள். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு காங்கிரஸ் என்பது மிக மிக இணக்கமான ஒரு மனநிலையில்
இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஊடகங்கள் இந்த செய்தியை முழுக்க பார்க்கிற போது ஏதாவது அவர்களுக்குள் ஒரு பிரிவினை வரக்கூடாதா, ஒரு அதிரடி மாற்றங்கள் நடக்கக்கூடாதா, திமுகவுக்கு இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி உடையக்கூடாதா என்கிற விருப்பம் அந்த செய்தியினுடைய கடைசி வரிகளில் இருக்கிறது. அதிரடி மாற்றங்கள் நடக்கலாம் என்றெல்லாம் சொல்வதனுடைய அடிப்படை அதுதான். ஆனால் அவர்களுடைய பகல் கனவு பலிக்காது. உண்மையில் வலிமையுடன் தன்னுடைய கூட்டணி முயற்சிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்து செல்கிறது என்று நான் பார்க்கிறேன். அந்த பெரிய கட்சிகளுடைய கருணை அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது, எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற பல கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 வருடங்களுக்கு முன்னால 3 இடங்கள் கிடைத்ததும், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்குள்ள அவருக்கு 5 இடங்கள் கொடுத்ததும் அதிகமாக கொடுத்த இடங்கள்னு சொல்ல முடியுமாங்கிற கேள்வியும் அதுல வருது. இல்ல, அதாவது நீங்கள் ஒரு கூட்டணியில் நீங்கள் அதிகமான கட்சிகள் இருக்கிற போது அதை பகிர்ந்து கொள்வதில் சில வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா அது ரொம்ப நடைமுறையில் யதார்த்தம் சார்ந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது இப்பொழுது நாம் கொஞ்சம் ஒரு 1-2 இடங்கள் அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம் என்று நினைப்பது என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பொறுத்த ஒரு விஷயம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்ட போது அவர்கள் எங்களுக்கு கூடுதலாக ஒரு இடம் கேட்டார்கள். கேட்டவுடன் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை அளிக்கத்தான் செய்தார். அப்படி இருக்கிற போது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிகளை மிகுந்த கௌரவத்துடன் நடத்தி வந்திருக்கிறது என்பதை இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, ஆனா இங்க இந்த செய்தியில இருக்கக்கூடிய இன்னொரு தகவல், அது சோர்சஸ் செட்னு தான் இருக்கு. அதனால அதை நீங்க எப்படி சோர்சஸ் செட்ல தான் இருக்கு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது காங்கிரஸுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுக்கிறது, அது அதிமுகவுக்கு தட்டுல வச்சு கொடுக்கிற மாதிரி அப்படின்னு திமுக தரப்பு நினைக்குது. அதை ஆசாத்திட்ட குறிப்பிட்டார்கள் அப்படின்னு அந்த சோர்சஸ் செட்ங்கிற தகவல்ல சொல்றாங்க. இல்ல, நான் அப்படி சொல்ல முடியல. அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நான் பொதுவாக ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே சொன்னதை வலியுறுத்த விரும்புகிறேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தாங்களும் வெற்றி பெற வேண்டும், தங்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புவோம். அப்படி இருக்கிற போது வெற்றி வாய்ப்புகளுடைய கள நிலவரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இடஒதுக்கீடுகளை அவர்கள் செய்ய முடியும். அப்படி பார்க்கிற போது எதிர்க்கட்சிகளை பற்றி கவலைப்படுவது என்பதை விட நம்முடைய கூட்டணி என்பது அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும், அதற்கான களச்சூழலின் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடுகளை நாம் செய்ய முடியும். இதுதான் இன்றைக்கு ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு லாஜிக்காக இருக்க முடியும். ஆகவே இவர்கள் சொல்வது போல ஏற்கனவே முரண்பாடு இருக்கிறது, அதிக பேரங்கள் நடக்கிறது என்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மிகவும் ஹூக்கப் செய்யப்பட்ட ஒரு ஸ்டோரி என்பதை தவிர இதில் எந்த உண்மையும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளிதழ்ல 25 இடங்களுக்கு மேல தர காங்கிரஸ் திமுக மறுத்து விட்டது அப்படின்னு செய்தி வந்திருந்தது. we will go alone அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நாளிதழில் வந்திருக்கு அப்படின்னா புரிந்து கொள்ள முடியும். தனியாக போவோம் அப்படின்னு ராகுல் சொன்னது ஒரு நாளிதழில் மட்டும் வந்திருக்கு. ஆனா 25 இடங்களுக்கு மேல கொடுக்க மாட்டோம்னு திமுக உறுதியாக இருக்கு. காங்கிரஸ் கவலை தெரிவிக்கிறது அல்லது அதிர்ச்சி தெரிவிக்கிறதுங்கிறது பல நாளிதழ்கள்ல வந்திருக்குது. அப்போ அது அனைத்துமே குக்கப் பண்ண ஸ்டோரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கிருந்தோ ஒரு செய்தி கசிய விடப்படுகிறது அப்படிங்கிறது மட்டும் அதுல தெரியுது. இல்ல என்னன்னா அந்த எங்கிருந்தோங்கிறது காங்கிரஸ் தரப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு நிர்பந்தம் கொடுப்பதற்காக திமுக தரப்புல இருந்து இருக்கலாம், அல்லது திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் விளைவிப்பதற்காக ஆளும் தரப்புல இருந்து இருக்கலாம், அல்லது மானாக்கு தரப்புல இருந்து இருக்கலாம். இல்லை இதில் என்னென்னா சார், நீங்கள் இந்த பீட் ரிப்போர்ட்டர்ஸ் ரெகுலராக எல்லா கட்சி ஆஃபீஸையும் பார்த்துட்ருக்காங்க. இந்த கூட்டணிகள் பேச்சுவார்த்தைகள் பேசக்கூடியவங்க இதில் ஏதோ ஒரு சோர்சஸ் வேறு தரப்புலேருந்து பேசிகிட்டே வராங்க. இப்போ இந்த 25 சீட் அப்படிங்கிறதே அது மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி தான் பேசப்படுது. என்னென்னா இப்போ ஸ்டாலின் அவர் 25 சீட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லா மீடியா என்ன சொல்கிறது, ஒரு ஃபெட்டர்னிட்டி சகோதரர் மத்தியில் பேசப்படுது. ஆக்சுவலாக இது என்ன எவ்வளோ தூரம் உண்மைன்னு யார் எங்கேருந்து அந்த அந்த தகவல் வந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா என்னன்னா அந்த சோர்ஸ்ல இருக்கக்கூடிய உண்மை என்ன சொல்லப்படக்கூடியவர்கள், அது பேசக்கூடியவர்கள் எல்லாருமே இதே ஒரு இடத்துல இருந்து வரக்கூடியவங்களால அதை நம்ம இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா இது எல்லாமே என்ன சிக்கல்னா, இன்றைக்கு நாம் இந்த செய்தியை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முந்தி செய்தியை கொடுக்கணும், முதல்ல சொல்லணும், நம்ம தான் அந்த கூட்டணிக்கான நடந்த விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காட்டப்படக்கூடிய ஒரு அவசரம் தானே தவிர, இறுதியாக ஒரு தீர்ப்பு 2 பேரும் என்ன எண்ணிக்கையில நீங்க முடிவு பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது போது தான் நீங்க அதனுடைய உண்மையான
தன்மை தெரியும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எண்ணிக்கை திருப்பி இப்போ 85, 60, 59 இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நீங்க தேமுதிகவோட அப்ப பேசிட்டு இருந்தாங்க, இது திமுக 59 சீட்டு கொடுக்க தயாரா இருந்தாங்க, 80 சீட்டு கொடுக்க தயாராங்க. இப்படி எல்லாம் வந்து தொடர்ச்சியாக இது அத்தனையுமே செவி வழி செய்திகள் தான். இந்த செய்திகளுக்கு எந்த விதமான ஆதாரமும் உண்டா அப்படின்னு எந்த ஒரு அதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. கடந்த ஒரு 2-3 மாதங்களாக ஊடகங்கள் இந்த கூட்டணிகள் தொடர்பாக வெளியிட்ட யூகங்களில் எத்தனை சதவீதம் உண்மையாக நடந்திருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். பல விஷயங்கள் முற்றிலும் சம்பந்தமே இல்லாமல் நேர்மாறாக நடந்திருக்கிறது. அது நீங்கள் பாஜகவோடு உள்ள கூட்டணிகளாக இருக்கட்டும், வேறு பல விஷயங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இப்படி சம்பந்தமே இல்லாத கற்பனைகளையும் யூகங்களையும் பரப்புவது இன்றைக்கு ஒரு வழக்கமாகிவிட்டது. பல யூகங்கள் எதுவுமே நடக்கவில்லை இன்றைக்கு ஊடகங்கள் முன்வைத்தது. ஆகவே இது எல்லாமே கட்டுக்கதைகள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு 3 ஊகங்கள் தான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கட்சி ஏக்கு போகுமா, ஏ கூட்டணிக்கு போகுமா, பி கூட்டணிக்கு போகுமா, சி கூட்டணிக்கு போகுமான்னு 3 விதமான கதைகளும் வந்து கொண்டே இருந்தன. ஆனா ஒரு சி கூட்டணிக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 1/3 ஆஃப் தி ஊகங்கள் ரைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? சுப்பிரமணிய சாமி 33% ஊகங்கள் ரைட் ஆயிடுச்சு. சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு ட்வீட் பண்றாரு, உடனே திமுகவும் பிஜேபி ஒன்னா போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விவாதங்களை ஊடகங்கள்ல நடத்தினீங்க. கடைசியில அது எல்லாம் ஒரு நாள்ல ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அமைக்கக்கூடிய கூட்டணிகளை பத்தின விஷயமும். ஆக இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் யார் யாரோடு போக வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தின் அடிப்படையில் சில கதைகளை உருவாக்குகிறார்களே ஒழிய கட்சிகள் நடத்துகிற பேச்சுவார்த்தைக்கும் அவர்களுடைய முடிவுகளுக்கும் இந்த செய்திகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த செய்திகளுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத விட நான் என்ன சொன்னேன், அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை நாம வந்து உடனடியாக ரிப்போர்ட் பண்ணணும்னு ஒரு அவசரம் ஒண்ணு இருக்கு. அது இன்று இந்த காலகட்டத்தில் அவசரம் இருக்குங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. ஆனா அதற்காக முற்றிலும் கற்பனையாக ஒரு விஷயத்தை நீங்க எழுதிட முடியுமா? பீட் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படி பீட் ரிப்போர்ட்டர்ஸ்ல இருந்து அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்ததுன்னா டெஸ்க்ல இருக்கிற அல்லது ஒரு இதழுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நீங்க அதை அனுமதிப்பீங்களா அப்படிங்கிறது ஒரு அனுமதிக்க மாட்டோம். அப்போ உங்ககிட்ட நீங்க பெயர் போடலைன்னாலும் உங்ககிட்ட வந்து பீட் ரிப்போர்ட்டர்ஸ் so and so said this அப்படினாவது குறைஞ்சபட்சம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அந்த பேரை போடாம sources saidன்னு போடுறீங்க. அப்ப இது ஏதோ ஒரு அரசியல் கட்சியிடம் இருந்து கசிய விடப்படுகின்ற ஒரு செய்தி அல்லது விதைக்கப்படுகின்ற செய்தி. ரெண்டுமே உண்மை. நமக்கு இருக்கிற சோர்சஸ் வந்து எதுக்காக அந்த செய்தி நமக்கு சொல்றாங்க அப்படிங்கிற அந்த நோக்கம் நமக்கு தெரியாது. ஆனா நீங்க அந்த சோர்ஸ்ல வந்து அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி அது வேற ஏதோ ஒரு விதமான அழுத்தம் கொடுப்பதற்காக சொல்லப்பட்ட செய்தியா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு தீர்வு வரணுங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கலாம். இந்த செய்திகள் எல்லாம் சில சமயம் பிளான்ட் ஆயிருக்கும், சில சமயம் இயல்பாகவே வெளியே வரும். இது அத்தனைக்குமே அந்தந்த காலகட்டத்தில் அப்பப்ப இருக்கக்கூடிய வேல்யூ தான் உண்டே தவிர இதுக்கு நிரந்தரமான வேல்யூ நான் தான் அன்னைக்கே, அதாவது என்ன நடக்கும்னா இதுல ஏதோ நீங்க சொன்ன மாதிரி 33% சரியா நடக்கும்போது நான் அன்றைக்கே சொன்னேன் பாருங்க, அன்னைக்கே சொன்னது சரியா நடந்துருச்சு அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்பாக்சன் தானே தவிர இந்த சாட்டிஸ்பாக்சன் நடந்தா நடக்கலனாலும் போலாம். ஆனா என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை நாம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்ப நாம என்ன மேக்ஸிமம் உண்மைக்கு மிக நெருக்கமாக எவ்வளவு தூரம் செய்தியை கொடுக்க முடியும் அப்படின்னும் போது நம்ம சொல்லக்கூடிய பீட் ரிப்போர்ட்டர்ஸ் போய் வந்து தகவல் கொடுக்கும்போது ஆமா உண்மையா இருக்கும் போல இருக்கு, யாருப்பா சொன்னாங்க, அந்த சொன்ன நபருடைய ஒரு ரிலையபிலிட்டி ஒன்று இருக்கு. அந்த ரிலையபிலிட்டில இருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். சரி ரைட், இது பரவாயில்ல, இது அக்செப்டபிளா இருக்கலாம் அப்படின்னு நம்புறோம். இல்ல வெங்கடேஷ் சொன்னது வந்து ஒரு நம்பகமான ஒரு ஊடகச்சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு அவர் சொல்றது எல்லாமே சரிதான். நீங்க இந்த செய்திகள் வெளிவர்றதுல ஒவ்வொரு ஊடகத்திலையும் ஒரு பேட்டர்ன் இருக்குதை நீங்க கவனிக்கலாம். நான் வந்து கட்சி சார்ந்த ஊடகங்களை பற்றி பேசுறேன், நடுநிலை ஊடகங்களையும் பத்திரிகைகளை பற்றி பேசுறேன். அப்படி பார்க்கிற போது யாருக்கு எதிரான செய்திகள் ப்ரொஜெக்ட் செய்யப்படுகின்றன, யாருக்கு ஆதரவான செய்திகள் ப்ரொஜெக்ட் செய்யப்படுகின்றன என்பதில் ஒரு பேட்டர்ன் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நீங்கள் இந்த பலியை எல்லாமே நீங்க பீட் ரிப்போர்ட்டர்ஸ் மேல நீங்க போட முடியாது. ஏன்னா பீட் ரிப்போர்ட்டர்ஸ் கொடுக்கறதா அவங்க போடுறாங்க, பல சோர்ஸ்ல அப்படிப்பட்ட ஊடக சுதந்திரம்லாம் இங்க கிடையாது. மாறாக ஒவ்வொரு ஊடக நிறுவனத்திற்கும் ஒரு அரசியல் அணுகுமுறை இருக்கிறது. பல ஊடக நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளைப் போல செயல்படுகின்றன. யாரோடு யார் போக வேண்டும் என்பதை எல்லாம் தாங்கள் தீர்மானிக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கேற்ற செய்திகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆகவே இது ஏதோ பீட் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கசிவிடப்பட்ட செய்திகளை எடுத்துட்டு கொண்டு வந்து இங்க கொடுத்துறாங்க, இதை பத்திரிகையில் அப்படியே போட்டுறாங்கன்னா நான் நினைக்கவே இல்லை. அவர்கள் ஊடக அந்த நிறுவனங்கள் விரும்புகிற செய்திகள் இங்கு இது போல கட்டுக்கதைகளாக வெளியிடப்படுகின்றன, அவ்வளவுதான். சரி, அது ஊடகங்கள்ல எப்படி வருதுங்கிறது பற்றி விரிவாக பேசிட்டோம். இந்த காங்கிரசுக்கு அதிர்ச்சி அப்படிங்கிற செய்தி வந்து 25 இடங்கள் மட்டுமா அல்லது தமாகவுக்கு அதே கூட்டணியில் இடம்
அப்படின்னு வரக்கூடிய செய்திகள்ல இருந்து அதை பார்க்கணுமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு தமாக வந்து திமுக பக்கம் வரும்னு நான் நம்பலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இப்போ நான் பேசின வரைக்கும், எனக்கு புரிஞ்சிட்ட வரைக்கும் அவங்க வந்து அதிமுகவில் தான் அவங்க வந்து போய் சேர விரும்பக்கூடுவார்கள். அதுதான் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதில் போய் சேரக்கூடிய அவர்கள் வந்து அதிமுக தலைமை என்ன விதமான எவ்வளோ எண்ணிக்கை சீட் கொடுக்குறது அப்படின்னு இன்னும் முடிவு பண்ணாமல் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கும் நமக்கும் இதுக்கும் ஒன்றும் ஒரு எல்லாமே யூகம் தான். இது வந்து ஒன்று. ஆனால் நிச்சயமாக இவங்க 2 பேருக்கும் இடம் கொடுப்பாங்க திமுகக்குள்ள அப்படின்னா திமுக வேணா தயாராக இருக்குமோ என்னமோ. ஏன்னா இவங்க 2 பேரையும் அவங்க வச்சுப்பதன் மூலமாக, ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக என்ன விதமான ஒரு மனநிலையோடு இருக்குன்னா ஒரு கிராண்ட் அலையன்ஸ்க்கான ஒரு மனநிலையோடு இருக்கு. எதிரில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் எங்கேயும் வெளியே போயிடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தினால எல்லாரையும் ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய ஒரு கிராண்ட் அலையன்ஸுங்கிற ஒரு கான்செப்ட்ல திமுக தலைமை வந்து ஈடுபட்டு இருக்கதா தெரியுது. அப்படி இருக்கும்போது நிச்சயமா அவர்கள் வந்து தயாராக இருப்பார்கள் என்றுதான் இந்த மாதிரியான ஒரு தமாகவையும் காங்கிரஸையும் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் தமாகவுக்கு அந்த மனநிலை இருக்குமான்னு எனக்கு தோணலை. நீங்க எப்படி பாக்குறீங்க? தமாக திமுக கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சில நாட்களுக்கு முன்னால திமுகவோட கூட்டணி இல்லைங்கிறத வாசன் தெளிவாக சொல்லியிருந்தாரு. ஆனா மக்கள் விரும்பும் ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு சொன்னாரு. அதை ஒட்டி அவர் எங்க போவாருன்னு ஊகங்கள் வந்துகிட்டே இருந்தது. ஆனா திமுக கூட கூட்டணி இல்லைங்கிறத அவர் கேட்டகாரிகளா சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ வந்து திடீரென்று அங்கு அதிமுக கூட்டணியில அவர் கேட்ட இடங்கள் கிடைக்கல. அதனால வந்து திமுக கூட்டணியோடும் பேச்சுவார்த்தை நடக்குது. இதுக்கு முன்னாடியே திமுக அப்ரோச் பண்ணுச்சு, ஆனா அவர் ஈல்டே ஆகல. ஆனா இப்போ ஈல்டாக ஆரம்பிச்சிருக்காருன்னு இந்த செய்திகள்ல சொல்றாங்க. சேரவே மாட்டார்கள் என்று சொன்னவர்கள் சேருவதும், மாறவே மாட்டார்கள் என்று சொன்னவர்கள் மாறுவதும் தமிழக அரசியல் மட்டும் இல்ல, இந்திய அரசியலுக்கே அது பொருந்தும். இந்த விஷயத்தில் நீங்கள் தமிழ் மாநில காங்கிரசுக்கும் இடையிலான வித்தியாசங்களை நீங்கள் ரொம்பவும் கூர்மையாக நீங்கள் அதில் பார்க்க வேண்டியதில்லை. ஏற்கனவே அவர்கள் அப்படி 2 கட்சிகளாக இருந்து திரும்பவும் ஒன்று சேர்ந்து அப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நமக்கு இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது எதிர்காலத்திலும் கூட திரும்பவும் தமிழ் மாநில காங்கிரசும் ஒன்றிணைவதோ அல்லது ஒரு அணியில் சேர்ந்து போட்டியிடுவதிலோ அவர்களுக்கு பெரிதாக கொள்கை சார்ந்த எந்த வித்தியாசங்களும் இருக்காது. ஆனால் இது எல்லாமே அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதா, இது எல்லாமே ஒரு யூகங்கள் அடிப்பில் சொல்லப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்சிகளும் ஒரு விதத்தில் எங்கோ ஒரு முனையில் நின்று போட்டியிடுவதில் அவர்களுக்கு பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லை என்பதுதான் கடந்த கால வரலாறும் கூட. கடந்த கால வரலாறை சொல்வதன் மூலமாக அதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு எங்களை ஊகிக்க சொல்லவே இல்லை. அதாவது அப்படி சேர்ந்து நின்றால் அதில் என்ன பெரிய கொள்கை வித்தியாசம் வந்துவிடும்? எதுவும் வரப்போவதில்லை. 2 பேருமே ஒரு விதத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன மன வருத்தங்கள் அடிப்படையில் பிரிந்து நிற்கிறார்கள். முட்டிக்கொண்டு நிற்கின்ற பல கட்சிகளுக்கு இடையில பெரிய கொள்கை வேறுபாடுகள் எதுவும் இல்ல, ஈகோ கிளாஷ தவிர. அப்படி சொல்ல முடியாது. அப்படி திமுகவுக்கு அதிமுக வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? நிச்சயமா அப்படி இல்லை, பெரிய வித்தியாசம் இந்திய நாட்டுக்குள் ஒரு தனி நாடாக தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டின் முதலமைச்சரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை அப்படின்னு மத்திய பவர் மினிஸ்டர், மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்றாரு. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது வந்து அவங்களுடைய ஒரு ஸ்டாண்டினுடைய தொடர்ச்சி ஒன்று இப்போ ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா, நீங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அதிமுகவோடவோ எந்த ஒரு கூட்டணியோடவோ அவங்களால வந்து இன்னும் சேர முடியல அல்லது கூட்டணி அமைக்க முடியலங்கிற ஒரு சூழ்நிலை ஆரம்பித்த உடனே சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து அதிமுகவுக்கு எதிரான ஒரு விமர்சனங்களை வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. நாம் கூட அதை பற்றி பேசணும். ஆக்சுவலாக இது வந்து இது தொடர்ச்சியான அந்த ஒரு மனநிலை ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி அதிமுகவோட அவள் எதிர்பார்த்த கூட்டணி அமையவில்லை அல்லது வேறு எந்த கூட்டணியும் அமையலை அப்படின்னு ஒன்று அவங்க வந்து மெல்ல மெல்ல இப்போ வந்து தமிழக ஆட்சியாளர்களை பற்றியும் அரசை பற்றியும் ஆனால் மெல்ல மெல்ல அவருடைய விமர்சனங்களையும் கருத்துகளையும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இது வந்து நீங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அதே மாதிரி பேசுறாரு, பியூஷ் கோயல் பேசுறாரு. இது எல்லாமே அங்கேருந்து வரக்கூடிய தொடர்ச்சி. இப்போ இது என்னன்னா, அவர்கள் வந்து தங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் மத்திய அரசாக செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் எங்களது எல்லாமே சரி, ஆனால் தமிழக அரசு அதற்கு எந்த விதமான ஒரு வகையிலும் எங்களுக்கு வந்து ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு மத்திய மாநில அரசுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இவங்க வேலை செய்யலை. அதனால தான் இந்த மாட்டுக்குள் ஒரு நாடு இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காயின் பண்ணிருக்கக்கூடிய வரிகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமான வரிகள். அதெல்லாம் அது என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரியான ஒரு ஃபாடர்னு சொல்றோம், அந்த வந்து அவளை வந்து கொடுப்பதற்கான ஒரு விஷயங்களாக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த சோஷியல் மீடியாவுடைய ஆரம்பம், இது அடுத்தது பியூஷ் கோயல், இப்போ நீங்க பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாருமே ஒரு பேட்டர்னுக்குள்ள வராங்க. என்னன்னா, இது நாள் வரை தமிழக அரசை நேரடியாக விமர்சிக்காதவர்கள், தமிழக ஆட்சியாளர்களை நேரடியாக விமர்சிக்காதவர்கள் இன்றைக்கு அவர்கள் விமர்சிக்க ஆரம்பிக்கிறதுடைய நோக்கம் என்ன?
என்னன்னா, அவர்கள் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் எனும்போது நிச்சயமாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த எதிர்நிலைப்பாட்டை எடுப்பது எப்படின்னா, அவர்கள் ஆட்சியாளர்களாக மத்தியில் ஆட்சியாளர்களாக இருப்பதனால் அவர்களால் உடனடியாக என்னென்ன செய்திகளில் வந்து தமிழக அரசு உடனடியாக வந்து கேட்க முடியவில்லை. இப்ப நீங்க பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, எங்கள் மத்திய அரசு சிறிய மாநிலங்கள் பலதும் கேட்கின்றன, கேட்டு பெறுகின்றன, ஆனால் வந்து தமிழகம் எதுவுமே கேட்டு பெறவில்லை அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இது எல்லாமே அந்த ஒரு பெரிய ஒரு சட்டகத்துக்குள்ள வச்சு புரிஞ்சிட்டீங்கன்னா ஏன் நடக்குதுங்கிறதுக்கான ஒரு காரணம் புரியும். நீங்க எப்படி பாக்குறீங்க? கலைஞர் வேற இதற்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல வேண்டும், முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும், மத்திய அமைச்சர் ஒருவர் இந்த மாதிரி கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல இப்ப நண்பர் வெங்கடேஷ் பேசுறப்ப இது ஒரு தேர்தல் அரசியலினுடைய ஒரு விளைவாக இதை பேசுவதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் இந்த கூற்று என்பது வெறுமனே தேர்தல் அரசியலோடு மட்டும்தான் தொடர்புடையது. தயவு செய்து குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். ஏன்னா கடந்த 2 வருடங்களாக இதுதான் நிலைமைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த டைமிங் அவங்க சொல்ல டைமிங் வந்து தேர்தலோட சேர்ந்து வருது. நான் சொல்ல வந்தது அதுவல்ல, ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட பார்க்கணும். அதைத்தான் நான் பேசுகிறேன். இப்பொழுது நீங்கள் செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்ட விவகாரத்தில் உரிய நேரத்தில் முடிவெடுக்க முடியவில்லை, அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அதிகாரிகள் முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அதனால் தான் அவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டது என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொன்று ஊடகங்கள் உங்க தரப்புல இருந்து இல்ல, எங்க நாங்க மட்டும் கட்சி மட்டும் சொல்லல, அதாவது இந்த விஷயமே திமுக முதலில் சொல்லவில்லை, உங்களை போன்ற நடுநிலை ஊடகங்கள் தான் இந்த விஷயத்தை முதலில் முன்வைத்தன. அதாவது அங்கே நடந்த நிர்வாக இயந்திரத்தினுடைய தவறு, தொடர்பு கொள்ள முடியாமை என்பதன் காரணமாகத்தான் அவ்வளவு பெரிய பேரழிவு சென்னைக்கு ஏற்பட்டது என்று சொல்கிற போது, நீங்கள் அதே போல இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பத்திரிகையாளர்களை எப்போதாவது ஜெயலலிதா அவர்கள் சந்திக்கிறாரா? ஊடகங்களை சந்திக்கிறாரா? அரசு அதிகாரிகளை அவர் சந்திப்பதில்லை, அமைச்சர்களை அவர் சந்திப்பதில்லை, ஏன் பொது வெளிகளிலேயே அவர் கடந்த ஓராண்டுக்கு மேலாக எங்கும் தென்படுவதில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே நிலைமைதான் மத்திய அரசிற்கும். இந்த இடத்தில் தான் கலைஞர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், இதற்கு இவ்வளவு பெரிய ஒரு மின் தேவைக்காக தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு அமைச்சர் 22 முறை தொடர்பு கொண்டும் கூட அவருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று சொன்னால், இல்லை நாங்கள் கொடுத்தோம், அமைச்சர் வரவில்லை என்று ஜெயலலிதா சொல்லட்டுமே, ஏன் பதில் சொல்ல மறுக்கிறார்கள்? ஏன் அமைதியாக இருக்கிறார்கள்? ஆக அவர்கள் மத்திய அமைச்சர்களையும் சந்திக்கவில்லை. இந்த இடத்தில் நான் ஒரு நிர்வாக எந்திரம் சம்பந்தமான பிரச்சனையாக பார்க்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்? தமிழக மக்களுடைய எந்த பிரச்சனையை பற்றியும் அவருக்கு கவலை கிடையாது. ஒரு அமைச்சர் வந்து ஒரு மின்திட்டம் தொடர்பாக பேசுவது என்றால் கூட அதை பற்றி கூட அவர் பேச தயாராக இல்லை. இன்னொன்றையும் அவர் சொல்கிறார், ஒரு நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய அதிமுக எம்பிக்கள் எந்த பிரச்சனை பற்றியாவது பேசுகிறார்களா? எதற்கெடுத்தாலும் அம்மாவை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லுகிற போது ஒட்டுமொத்தமாகவே நிர்வாக எந்திரம் என்பது சீர்குலைந்து போய்விட்டது என்பதைத்தான் இந்த கூட்டிலிருந்து பார்க்க வேண்டும். இதை வெறும் அரசியல் பேச்சாக மட்டும் நாம் கருதிவிடக்கூடாது. அரசியல் பேச்சாக மட்டும் கருதிவிடக்கூடாது. பியூஷ் கோயல் வந்து பார்த்திருந்தார்னா, மத்திய அரசினுடைய மின்துறை அமைச்சர் வந்து பார்த்திருந்தார்னா, அவர் யாருக்கோ நெருக்கமாக இருக்கிற இன்னொரு தொழில் குழுமத்தின் சார்பாக இங்கே ஏதோ தொழில் தொடர்பாக பேச வந்தார் என்று எங்களை போன்ற நடுநிலை ஊடகங்கள் அப்போ குற்றம் சாட்டும். பார்க்காம போனா மத்திய அமைச்சரோடு பேசவே மறுக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியும் ஊடகங்கள் குற்றச்சாட்டும், எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டும். இந்த நிலைமையில டைமிங் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்டை தான் முக்கியமா நாங்க பேசுறோம். ஆனா மனுஷ் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. டைமிங் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நீங்க பேசுங்க, ஆனா உள்ளடக்கத்தை பற்றியும் நீங்க பேசணும்ல அப்படின்னு கேட்கறேன். இல்ல, உள்ளடக்கத்தை பத்தி கண்டிப்பா பேசணும், அதுல சந்தேகம் இல்ல. பட் ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு இது வந்து ஒரு தரப்பு தான் நமக்கு வந்திருக்கு. இரண்டாவது தரப்பு, இதனுடைய எதிர் தரப்பா இருக்கக்கூடிய தமிழக அரசோ ஜெயலலிதா அவர்களோ இன்னும் வந்து எந்த விதமான பதிலையும் இன்னும் தரல. சிஆர் சரஸ்வதி மட்டும் பேசியிருக்காங்க, மேல வந்து ஊடகத்தை இந்த ரிப்போர்ட்ல அவங்கள தான் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, கோட் பண்ணிருக்காங்க. மற்றபடி நீங்க அரசு தரப்புல இருந்து இந்த 22 முறை தொடர்பு கொள்ளப்பட்டதோ அதற்கு வந்து நாங்கள் வந்து பதிலே தரவில்லை என்பது அந்த பக்கத்துல இருந்து பியூஷ் கோயல் தரப்புல இருந்து தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, தமிழக அரசு அதற்கு இன்னும் எந்த விதமான பதிலோ இல்ல முதல்வர் தரப்புல இருந்து எந்த விதமான பதிலோ இன்னும் தரப்படவில்லை. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிக்கல். என்னன்னா, நாம இரண்டாவது தரப்பு இன்னும் தெரியாம நாம உடனடியாக நம்ம இதுல கருத்து சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே தொடர்பு கொள்ளப்பட்டதா? சில விஷயங்களுக்கு வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இந்த பக்கம் எதிர்த்தரப்பினுடைய நியாயங்கள் என்னன்னு தெரியாம நம்ம பேச முடியுமான்னு தெரியலங்கிறேன். இல்ல, அவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மீடியாவை சந்திக்கிறது இல்ல, யாரோடும் எதையும் பகிர்ந்து கொள்வது இல்லை, அமைச்சர்கள் சந்திக்கிறார்களா இல்லையாங்கிறத பற்றி உறுதியாக தெரியல. ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் அதுதான் நிர்வாகம். அந்த விமர்சனங்கள் எதுலையுமே நான் வந்து மாற்று கருத்து வச்சுக்கல. இந்த ஒரு பியூஷ் கோயலுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு மட்டும் நான் இன்னும் பதில் வரலன்னு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட வேறு எந்த குற்றச்சாட்டுக்கு தான் அவர் பதில் சொல்லி இருக்கிறார்?
இருக்கிறார்கள். எந்த குற்றச்சாட்டுக்குமே ஜெயலலிதா பதில் சொன்னதில்லை, இதுக்கும் சொல்ல போவதில்லை. ஏனால் உண்மையாக வருகிற எந்த குற்றச்சாட்டிற்கும் சொல்வதற்கு அவரிடம் பதில் கிடையாது. அதுதான் உண்மை. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. வழக்கமான தமிழக அரசியலுக்கு ஒரு திருப்பமாக மூன்றாவது அணி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கட்டுரை ஒரு ஆங்கில நாளிதழில் இருக்கு. அதே மாதிரியான இன்னொரு இது டைம்ஸ்லேயும் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் ஒரு செய்தி இருக்கு. வித் நோ ஸ்ட்ராங் அலைஸ் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே டு டெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆன் தேர் ஓன் அப்படின்னு சொல்லி அதே மீனிங்ல இன்னொரு கட்டுரையும் இருக்கு. அப்படி பார்க்க முடியுமா? இது ஒரு திருப்பமாக பார்க்க முடியுமா? பெரிய அரசு வலிமையான கூட்டணி கட்சிகள் இல்லாம திமுகவும் அண்ணா திமுகவும் தேர்தலை சந்திக்கின்றன அப்படின்னு சொல்ல முடியுமா? இதை இல்லை, திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு உண்மையிலே வந்து அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு அணிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸோடு இருக்கக்கூடியவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவர்களுடைய அதாவது பெரிய கட்சிகளை சார்ந்து தான் இவர்கள் இருக்கிறார்களே தவிர இவர்களுடைய ஒரு பலத்தினால் பெரிய கட்சிக்கு ஒரு கூடுதல் எண்ணிக்கை காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி வந்து திமுகவோட இருக்கு. ஆமா, அதை வந்து நீங்க வலிமை குறைந்த கட்சின்னு சொல்ல முடியுமா? படிப்படிப்படியா அவங்களுடைய வாக்கு சதவீதம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைமை எவ்வளவுதான் முயற்சி செய்து எனக்கு ஓட்டே வேண்டாங்கிற நடவடிக்கைகள்ல இறங்கினாலும் அதையெல்லாம் மீறி காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு வாக்காளர்கள் இருக்காங்க சார். ஆனா எண்ணிக்கை இப்ப இந்த பிரச்சனை என்ன, இந்த அலையன்ஸ்ல வந்து மேஜர் அலையன்ஸ்ல மேஜர் பார்ட்னர்ஸ் மைனர் பார்ட்னர்ஸ்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் மைனர் பார்ட்னர்ஸ் வந்து 2%, 3% இந்த விதமான கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க தான் இருக்காங்க. இவங்களுடைய எண்ணிக்கை வந்து தமிழகம் எங்கும் செதறி போயிருக்கு. இதில் வந்து ஒருமித்த ஒரு சில கான்ஸ்டிடுவன்சியில் மட்டும்தான் அவங்க வலிமையாக இருக்காங்கன்னு சொல்ல முடியல. அப்போ காங்கிரஸுடைய வாக்குங்கிறது ஒரு தமிழகம் ஃபுல்லாக விரிந்து இருக்கு ஒன்று. ஆனால் அதனால வந்து நான் அவங்கள என்ன பிரச்சனைனா இது வந்து மிக அதிகமாக ஒரு காலத்தில் இருந்தது, இன்றைக்கு வந்து அவர்கள் இல்லை. அப்போ இன்றைய தேதியில் நீங்கள் இந்த தேர்தலை நீங்கள் அணுகும் பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல் என்னன்னா, இவர்கள் தான் அதாவது இந்த மெயின் பெரிய பார்ட்டிகளான திமுகவும் அதிமுகவும் தான் வந்து டிரைவர் சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 2 பேர் தான் டிரைவ் பண்ண போறாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து பின்னாடி அவர்களோடு கூடுதலான ஒரு பலத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை தான் இவங்க வச்சிருக்காங்களே தவிர அவர்களை முழுமையாக நம்பி இவர்கள் வந்து வாகனத்தை செலுத்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சொந்த பலத்துல தான் திமுகவும் அண்ணா திமுகவும் தேர்தலை சந்திக்கிறது இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த செய்தி கட்டுரை விதைக்குது. இல்லை, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திமுக எப்பொழுதுமே அதனுடைய சொந்த பலத்தை நம்பித்தான் அரசியல் செய்திருக்கிறது. தேர்தல் கூட்டணிகள் என்பது ஒவ்வொரு தேர்தலையும் ஒட்டி நடக்கக்கூடிய ஓட்டுகள் சிதறக்கூடாது என்பதற்காக செய்து கொள்ளக்கூடிய தேர்தல் உடன்படிக்கைகள் என்றால் அது சொந்த பலத்தின் அடிப்படையில் நிற்பதன் மூலமாகத்தான் இவ்வளவு காலமாக அது ஒரு உருக்கு போன்ற ஒரு கட்சியாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த வாக்கு வங்கிகளை பற்றியெல்லாம் நீங்கள் அதில் குறிப்பிடுகிற போது இப்பொழுது நீங்கள் காங்கிரசினுடைய வாக்கு வங்கியை பற்றி குறிப்பிட்டீர்கள். காங்கிரசிற்கு மிக மோசமான எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது என்று சொல்லப்பட்ட காலத்திலேயே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5% வாக்குகளை அவர்கள் பெற்றார்கள். அதே சமயத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த சட்டசபை தேர்தலின் போது தேமுதிக பெற்ற வாக்குகளை விட அதனுடைய வாக்கு வங்கி சரிந்ததை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நாம் பார்த்தோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒருவர் யாரோடு இருக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் அவர்களுடைய வாக்கு வங்கியினுடைய வலிமையும் நாம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த கட்சிகள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை முன்வைக்க வேண்டும் என்றால் வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியோடு தங்களை இணைத்துக் கொண்டால் மட்டும்தான் அந்த வெற்றியை அவர்கள் சாதிக்க முடியும். அவர்கள் விலகிச் செல்வதன் மூலமாக அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய சில பொது வாக்காளர்கள் கூட என்ன நினைப்பார்கள் என்று கேட்டால், இவர்கள் வெற்றியா பெறப்போகிறார்கள், இந்த கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர்களை நிராகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது உண்மையிலேயே இது போன்ற தனித்து நிற்போம் என்றோ அல்லது ஒரு வலிமையற்ற கூட்டணிகளை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள் ஒரு விதத்தில் அரசியல் ரீதியாக ஒரு தற்கொலை பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து ஓரளவு வாக்கு வலிமை கொண்ட கட்சிகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சிகளெல்லாம் விட தனியாக நின்று தங்களுடைய கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் போட்டியிட மாட்டேன், இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு ஒதுங்கி போயிருந்த காலத்திலையும் கூட காங்கிரஸ் வந்து 5% வாக்குகளை பெற முடிந்திருக்கு. அலை, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் அப்படிங்கிற அலை ஒரு பக்கம், மோடி மிகப்பெரிய வளர்ச்சியை இந்தியாவுக்கு கொண்டு வருவாருங்கிற அலை ஒரு பக்கம் போன்ற 2 அலைகளுக்கு நடுவுல திமுக கூட்டணியில சேர்க்காத ஒரு சூழல்லையும் கூட தனியாக இருந்து அவங்க 5% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. என்னன்னா சார், இந்த ஓட்டு போடுறதுக்கு தயாராக மக்கள் இருக்காங்க காங்கிரஸுக்கு.
உண்மை. என்னன்னா இப்ப நீங்க அவர்கள் அந்த வாக்கு சதவீதத்தை தொடர்ச்சியாக அவங்களுடைய களப்பணிகள் மூலமாக இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவில்லை என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு. இப்ப சிக்கல் என்னன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே தேர்தல் நேரத்தில் வரும்போது தான் இந்த விதமான ஒரு கூட்டணி மனநிலைக்குள்ள வந்து சேர்றாங்க. ஆனா நீங்க அதுக்கு அப்பாற்பட்டு அந்த 5 ஆண்டுகளோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள்லயோ கட்சி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தி, எண்ணிக்கையை அதிகப்படுத்தி, அவருடைய பலத்தை விரிவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ சிக்கலே என்னன்னா, இன்றைக்கு பாஜக தமிழகத்தில் இன்றைக்கு நீங்க வந்து அவர்கள் தனியாக நிற்க போகிறார்கள் என்று ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று வைத்துக்கணும். அதே மாதிரி இப்ப நீங்க காங்கிரஸோ இந்த மாதிரி இப்ப ஒரு கூட்டணிக்குள்ள வருகிறார்கள், நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்க வந்து இந்த கூட்டணியிலும் இல்லை அந்த கூட்டணியிலும் இல்லை தனித்து நிற்க வேண்டிய ஒரு சேவை ஏற்படுகிறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் உண்மையிலேயே அது அவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் என்னன்னா, அந்த சொந்த பலத்தை வளர்த்துக் கொள்றது அப்படிங்கிறது இந்த 2 பெரிய கட்சிகளை தவிர வேற யாருக்குமே அந்த துணிவு வந்து மக்கள்கிட்ட போய் அவர் தங்களுடைய சொந்த பலத்தை வளர்த்துக் கொள்வது துணிவு இல்லை. சொல்றது வழக்கமாக இங்க நடக்கக்கூடிய தேர்தல் அரசியல். ஆமா, அதுல இருந்து ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு திருப்பத்தை மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் கொண்டு வந்திருக்குது அப்படின்னு தான் அந்த வந்திருக்கிற கட்டுரை சொல்லுது. ஆமா, அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, இந்த மாதிரி சிறிய சிறிய ஒரு பகுதிகளில் வளம் மிகுந்து வாக்குகள் கொண்டிருந்தக்கூடிய கட்சிகள் வந்து இன்று ஒருங்கிணைந்து ஒரு மாற்று வாய்ப்பை மக்களுக்கு வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு பாமகவும் சரி இல்ல தேமுதிக பாஜகவும் சரி அத்தனை பேருமே இன்றைக்கு இந்த தேர்தலினுடைய ஒரு சிறப்பாக நான் கருதுவது மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. முன்பு வந்து நீங்க திமுக இல்லைன்னா மாற்று அதிமுக இல்ல அதிமுகவுக்கு மாற்று திமுக அப்படின்ற 2 வாய்ப்புகள் இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு 5 வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த 5 வாய்ப்புகளில் எது உங்களுக்கு விருப்பமானதோ அதை நீங்கள் இது வந்து நீங்க டெலிவிஷன் சேனல்ல நீங்க சேனல் மாத்திக்கிற மாதிரியான ஒரு அம்சம் தான். நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய சாய்ஸஸ் என்ன, நான் இந்த தலைவரை நம்புறேன் இல்ல இந்த கொள்கையை நம்புறேன் இல்ல இந்த நபரை நம்புறேன் அப்படிங்கிற ஒரு சாய்ஸஸ் வந்து முன்னாடி இல்லாம இருந்தது. இன்னைக்கு சாய்ஸஸ் உருவாயிருக்கு. இந்த சாய்ஸஸ் வந்து ரிலையபிளான சாய்ஸஸா, இது நீண்ட காலம் நிற்குமா, இது எல்லாமே இன்றைய தேதியில் நமக்கு எதுக்குமே சொல்ல முடியாது. ஆனா இந்த சாய்ஸஸ் கிடைச்சிருக்குங்கிறதே ஒரு முக்கியமான வாய்ப்பு. சாய்ஸ் வந்து ரியல் சாய்ஸா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது வந்து உண்மையிலே இது சாய்ஸ் தானாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சாய்ஸ் வந்து ரியல் சாய்ஸா, அதுதான் நான் கேக்குற பொருள் வேற, நீங்க சொல்ற பொருள் இல்ல. நான் உண்மையிலே வந்து உங்களுடைய பொருள் சார்ந்தே நான் வரேன். இப்போ நீங்க பாருங்க, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ஒரு 3வது அணியா ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அது இப்போது அமைத்திருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணியை விட ஒரு விதத்தில் வலிமையான கூட்டணி. என்னால் அப்போ இங்கே பாமக இருந்தது, தேமுதிக இருந்தது, பாஜக இருந்தது, இப்படி பல கட்சிகள் சேர்ந்து சந்தித்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த தேர்தலில் ஏற்படுத்திய இம்பாக்ட் என்பது என்ன, அது யாருக்கு சாதகமாக இந்த இம்பாக்ட் செயல்பட்டது, இது ஒரு கேள்வி. இன்னொன்று, நீங்கள் குறிப்பிடுகிற இந்த செய்தி கட்டுரையிலேயே 2 விஷயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அதாவது மூப்பனார் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி, 1999 அமைக்கப்பட்ட கூட்டணி. அந்த கூட்டணி என்பது பல கட்சிகளை கிட்டத்தட்ட இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி அமைத்திருப்பது போன்ற ஒரு கூட்டணி அது. ஆனால் அது தேர்தலில் எத்தகைய ஒரு தோல்வியை சந்தித்தது. விடுதலை சிறுத்தைகளும் புதிய தமிழகமும் தானே இருந்தது தமிழ் மாநில காங்கிரஸ். இல்ல, அதாவது நீங்க மாற்று என்று முன்வைக்கப்பட்டது 2 கட்சிகளுக்கு அது ஒரு மாற்று என்று முன்வைக்கப்பட்ட சூழலை சொல்கிறேன். ஆனால் அந்த கூட்டணி ஏன் நம்பிக்கை பெறவில்லை, ஏன் மக்களிடம் நம்பிக்கை பெறவில்லை? அதே சமயத்தில் இன்னொரு செய்தி சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது பிபி சங் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியை பற்றி சொல்கிறது. அன்றைக்கு போஃபோஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அன்றைக்கு பெரிய அலையாக வந்தபோது அதை மையமாக வைத்து பல கட்சிகள் ஒன்று சேர்கின்றன தேசிய அளவில். அப்பொழுது அங்கு ஒரு மாற்றத்தை அன்றைக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதில் நீங்கள் மண்டல் கமிஷன் இப்படி பல விஷயங்களில் சம்பந்தப்பட்டிருந்தன. ஆனால் இன்றைக்கு வைக்கக்கூடிய இந்த கூட்டணி நீங்கள் மாற்று என்று சொல்லக்கூடியவர்கள் கடந்த சில நாட்களாக அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்படி தங்களுடைய கொள்கைகள் அனைத்தையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு எதெல்லாம் தாங்கள் மாற்றுக்கான ஒரு அடித்தளமாக கடந்த சில மாதங்களாக பிரச்சாரம் செய்தார்களோ தங்கள் கூட்டணி பேரை கூட அவர்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்ல, முதல்வர் வேட்பாளர்கள் தொடங்கி அத்தனை விஷயங்களிலும் அவர்கள் பேசிய அத்தனை வார்த்தைக்கு மாறான ஒரு கூட்டணியை அமைக்கிறார்கள். அமைத்துவிட்டு தாங்கள் தான் மாற்று என்று சொன்னால் இவர்கள் எந்த அரசியல் கலாச்சாரத்தை விமர்சித்தார்களோ, எந்த தனிமனித வழிபாட்டை விமர்சித்தார்களோ அதைவிட மோசமான ஒரு தனிமனித வழிபாட்டை இன்றைக்கு நம்முடைய கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் மக்கள் மாற்றாக ஏற்பார்கள்? மனுஷ், நீங்க சொல்ற இந்த விஷயங்கள், கூட்டணியினுடைய பெயரு, முதல்வர் வேட்பாளர், இது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே அந்த செய்தியாக வந்த முதல் நாள்லயே வந்து விரிவாக பேசிட்டோம். அதனால திரும்பவும் உங்களோட அது தொடர்பாக நான் சொல்றீங்க. ஆனா அந்த நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய வாதத்தின்படியே வந்தாலும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும்
கொள்கை இல்லாத கட்சிகள் அல்லது ஒரு செயல் வடிவம் கொடுக்க முடியாத கட்சிகள்ங்கிறத ஏற்றுக்கொண்டாலும் கூட களத்துல மக்கள் வந்து மிக அதிர்ச்சி அடைந்த ஒரு சூழல்ல 98 99 உண்டான சூழலை விட இப்போது வேறு விதமான மனநிலைக்குள்ள இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஆமா, கண்டிப்பா நீங்க சொல்றது சரி. அது என்ன அதிர்ச்சின்னா, அதிமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகள் காரணமா ஏற்பட்டிருக்க அதிர்ச்சி. நான் சேர்த்தேன். அதாவது 2G தொடர்பாக வந்த ஒரு செய்தி கேட்டுட்டு பதில் சொல்லுங்களேன் மனுஷ். என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இல்ல எனக்கு, சொல்லுங்க. 2G தொடர்பாக மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியும், சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதாவுக்கு அமர்வு நீதிமன்றத்துல, சிறப்பு நீதிமன்றத்துல கிடைத்த தண்டனையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேல அவர்கள் வைத்திருந்த பற்றும் பாசமும் லேசான அசைவுக்கு உள்ளாயிருக்கு. முழுக்க செதஞ்சு போயிடுச்சுன்னு நான் சொல்லல, அசைவுக்கு உள்ளாயிருக்கு. அதை பயன்படுத்துவதற்கான வலிமை மற்ற கட்சிகளுக்கு இல்லைங்கிறது வேற விஷயம், அல்லது அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு விஷயம். சார், நான் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. சொத்து குவிப்பு வழக்கு 2G குற்றச்சாட்டு ஒண்ணா? ஒன்று வந்து வழக்கு முடிந்து தண்டனை வந்து இல்ல, அந்த வழக்கிற்கு பின்புலமாக வைக்கப்பட்டிருக்க ஆதாரங்கள், அதாவது நீங்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்வதும், வருமானத்திற்கு மீறி ஒரு சொத்து குவித்தார் என்று சொல்வதும் இரண்டும் ஒன்றா? அதாவது அதை தாண்டி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பினது, மக்கள் மனதில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. சரியான பாதிப்பா தப்பான பாதிப்பா அப்படிங்கறத பத்தி நான் பேச வரல, அதை பத்தி பேச வரல. நம்ம பேசுவோம். நான் என்ன சொல்றேன்னா, 1,76,000 கோடின்னு ஒரு நம்பர் மனசுல ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. அந்த நம்பரை வந்து நீங்க வந்து சிபிஐ தாக்கல் பண்ண அந்த இதுல வழக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் இல்ல. சரி, அப்ப சிபிஐ தாக்கல் பண்ண வழக்குல வந்து இருக்கக்கூடிய அமௌண்ட்ங்கிறது சாதாரண அமௌண்டா இல்ல? நான் அப்ப கூட சாதாரண அமௌண்ட் கூட ராஜா லஞ்சம் வாங்கினாரு, இல்லனா பணம் சேர்த்தாரு, சொத்துக்கு விசாரணை அந்த வழக்கு இருக்கு. அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது தமிழக அரசின் மீது இருக்கிறது, குஜராத் அரசின் மீது இருக்கிறது, இன்னும் எல்லா மாநில அரசுகளின் மீதும் ஒவ்வொரு துறையில எடுத்த முடிவுகள் காரணமா சில இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே 1,76,000 கோடி ரூபாய் வந்துட்டு ராஜா கொள்ளையடிச்சிட்டாரு, திமுக கொள்ளையடிச்சிங்க ப்ரொஜெக்ட் பண்ணது யாரு? ஒரே ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி. இதை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நீங்க சொல்லக்கூடிய அனைத்து வாதங்களையும் நான் ஒரு வாதத்துக்காக ஏற்கிறேன். ஆனா தமிழ்நாடு அரசியல் சூழல்ல அதிமுகவுக்கு எதிராக ஒரு மனநிலை இருந்ததுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய முழு வாய்ப்பும் திமுகவுக்கு கிடைக்கலையே. ஏன் கிடைக்கும் சார்? இந்த தேர்தலில் நீங்க பாருங்க, மே 19ஆம் தேதி பாருங்க இந்த வாய்ப்பை. நிச்சயமாக அதிமுக அரசுக்கு எதிரான இந்த மனநிலையை திராவிட முன்னேற்ற கழகம் தான் அறுவடை செய்யப்படுகிறது. அதிமுக மேல அதிருப்தி கொண்ட ஒவ்வொரு கட்சியும் இயல்பாக திமுக கூட்டணிக்குள்ள வந்து சேர்வாங்களே. இந்த தடவை எல்லாருமே தனித்தனியாகவோ அல்லது ஒரு கூட்டணியாகவோ செல்வதற்கு ஏன் முயற்சி செய்கிறார்கள்? திமுக பக்கம் ஏன் வரமாட்டார்கள் என்பதை நீங்கள் எங்களை பார்த்து மட்டும் கேட்கக்கூடாது, நீங்கள் வைகோவை பார்த்து கேட்க வேண்டும், திருமாவை பார்த்து கேட்க வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று வரைக்கும் இன்றைக்கு வந்து திருமாவளவனே சொல்றாரு வந்துட்டு, இல்ல அவங்க கிட்ட கேட்டா 2G தான் பதில் சொல்றாங்க. இல்ல நான் 2G பதில் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், திருமாவளவன் வந்துட்டு நேற்று முன்தினம் கொடுக்கிற ஒரு தொலைக்காட்சி நேர்காணல்ல சொல்றாரு, நான் வைகோ போய் பார்த்தப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமுகவோட கூட்டணி அமைக்கிற மனநிலையில இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சேர முன் வந்தாருன்னு. இன்றைக்கு திமுகவை எதிர்த்து இவ்வளவு முழங்கக்கூடிய ஒரு வைகோ அவர்கள் என்ன அடிப்படையில் திமுகவோடு சேர்வதற்கு அன்றைக்கு மனநிலையில் இருந்தார்? இதை நாங்க சொல்லல, அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் சொல்கிறார். அதே போல இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது நிச்சயமாக திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக இந்த கூட்டணி அமைக்கப்படவில்லை. மாறாக திமுகவுக்கு ஒரு பலமான கூட்டணி அமையக்கூடாது என்று இங்கு நடக்கக்கூடிய ஒரு அரசியல் சதி, அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் பலியாகி இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. சரி, நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். அதிமுகவுக்கு எதிராக சூழல் இருந்தாலும் அதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு திமுக இருக்குதா? அதைத்தான் வந்து இந்த செய்தி கட்டுரைகள் வந்து திருப்பம் அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இறுதியான பதிலாக என்னன்னா, உண்மையிலேயே வந்து இப்ப நீங்க திமுக அதிமுக இரண்டும் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய ஒரு இளம் வாக்காளர்கள் உருவாயிருக்காங்க. அதே சமயத்துல இந்த நடுநிலை வாக்காளர் ஃபென்ஸ் சிட்டர்ஸ்னு சொல்றவங்க இருக்காங்க. இப்ப இவர்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இது இத்தனை ஆண்டுகளாக இருந்தன. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாற்று அணியின் மூலமாக உருவாகி இருக்கிறது. இந்த மாற்று அணி வந்து சஸ்டைனபிளா
நீண்ட காலத்துல இருக்கா, அவர் கொள்கை இருக்கா, அவர் பெயர் இருக்கா, இது எல்லாமே மிகப்பெரிய சிக்கல்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம், விவாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா என்ன நடந்திருக்குன்னா, இன்றைக்கு வந்து மக்களுக்கு இப்ப நீங்க போய் அன்னைக்கு விஜயகாந்தும் இந்த 4 பேரும் சேர்ந்த உடனேவே ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு தோற்றம் வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ரெஃப்ரெஷிங்கான தோற்றம் என்னன்னா, இது வரைக்கும் நமக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பினுடைய சஸ்டைனபிலிட்டி வேற கொஸ்டின். ஆனா இந்த வாய்ப்பே உருவாகாம இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு அந்த வாய்ப்பு உருவாயிருக்குங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். இல்ல ஒன்னு மட்டும் சொல்லுறேன். அதாவது இளம் வாக்காளர்கள் திமுகவும் அதிமுகவும் வேணான்னு சொல்லிட்டாங்கிறத எந்த அடிப்படையில் நீங்க முடிவுக்கு வந்தீங்க? இது முழுக்க முழுக்க நீங்கள் பரப்புகிற ஒரு யூகம். இதை தவிர ஒண்ணுமே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மாற்றணி என்பது எந்த விதத்திலும் கொள்கை சார்ந்தும் அரசியல் பண்பாடு சார்ந்தும் ஒரு மாற்றம் கிடையாது. எந்த மக்களுடைய நம்பிக்கையும் அவர்கள் பெறப்போவதில்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.